ரைட். அப்போ இதில் நம்ம எஃப்டபிள்யூசி தேர்ட் டேர்ம் 2025ஆம் ஆண்டு நடந்த பேப்பர் 26 பேச்சுக்கான பார்ட் 2 எஸ்ஏஸ் 2 டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அதில் முதலாவது நம்ம பார்ப்போம் ஆப்பு கப்பி கேள்வி. அப்போ அது வந்து 16வது எஸ்ஏயாக வந்திருந்தது. ஆனால் உங்களை பாஸ் பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னா வளமையாக இந்த மாதிரி மாடலில் கேள்விகள் வாரதில்லை. அது வந்து சரியான முறையில் வரும். சரியான முறை மீன்ஸ் அதில் அவங்க தெளிவாக தேவையான விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரே கேள்விகளில் அவங்க பாட்டில் ஒரு பாட்டாக 7 கேள்விகள் தந்து முடிச்சிருக்கான். அப்போ இந்த கேள்வியை பார்ப்போம் பாருங்கள். ஏபிசி ஆனது 2m திணிவுள்ள ஒரு ஒப்பமான ஆப்பின் புவியீர்ப்பு மையத்தினூடாக நிலைக்குத்து குறுக்கிட்டு ஏபிசி எல்ஃபா ஏபி பிசி ஏபி ஏசி என்பன முகங்களின் அதிர்வெண் சரிவு கோடாகும். முகம் பிசி ஆனது ஓர் ஒப்பமான கிடைநிலத்தில் தங்க ஆப்பானது வைக்கப்பட்டுள்ளது. தாங்க என்றது அதில் வேற ஒன்று அடிப்படல. அதே போல் பிசின்றது வந்து ஒப்பமான கிடைநிலம். அப்போ அதில் உராய் ஒன்றும் தாக்காது, வெறுமனே செவ்வன் மறுதாக்கம் மட்டும்தான் தாக்க போகுது. முகம் ஏபியில் ஏய்க்கு அருகே, முகம் ஏபியில் ஏய்க்கு பக்கத்தில் எம் திணிவுள்ள துணிக்கை பி வைக்கப்பட்டு துணிக்கை கியூ வைக்கப்பட்டு எம் திணிவுள்ள துணிக்கை கியூ ஆனது ஒரு இலேசான நீலா இலையின் ஒரு அதில் நீலான்னு சொல்லி வரணும். நீலா இலையின் ஒரு நுனிக்கு இணைக்கப்பட்டு இலையானது படத்தில் காட்டப்பட்டுவாறு ஒரு நிலையான ஒப்பமான இலேசான கப்பின் மேலாக சென்று மற்றைய நுனியானது கப்பின் கிடை மட்டத்தில் முகம் ஏசியில் உள்ள ஒரு புள்ளிக்கு இணைக்கப்பட்டு இலையின் பகுதிகள் இறுக்கமாக இருக்க தொகுதி மெதுவாக விடப்படுகின்றது. தொடரும் இயக்கத்தில் ஆப்பு துணிக்கைகள் பி கியூவில் தாகும் விசைகளை தெளிவாக குறிக்க ஆப்பு துணிக்கைகளின் ஆர்முடுகல்களை எழுதுக. இலையில் உள்ள இழுவை ஆர்முடுகளை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுக. இந்த இருக்கிற வரை செய்யலாம். 3வது வரை செஞ்சுட்டு மிச்சதுகளை கதைப்போம். இப்போ இதில் எப்படி விசைகளை குறிக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிஎம் கியூஎம் எம் திணிவு, இது வந்து 2m திணிவுண்டா, இந்த 2m திணிவு வந்து கீழ் நோக்கி இப்படி தாக்க போகிறார் இவரில் 2m ஆக. சரியா? அதே போல் இவரில் ஒரு செவ்வன் மரசாக்கத்தை இந்த நிலம் நிலைக்குத்தா மேல் நோக்கி கொடுத்திருக்க போகிறார். அதை நான் R1 சொல்லி எடுப்பேன். அப்போ அதே R1 நிலத்தில் இப்படி குறித்திருக்க போகிறார். அப்போ அது நம்ம குறிக்க தேவையில்லை, அது நிலத்தில் தாக்குற விசை. அதே போல் இந்த இருக்கிற இலை இவரை பிடிச்சி இங்கால இழுத்திருப்பார். டீன்னு இழுத்தா அதே டீ இந்த கப்பியில் இங்கால இழுத்திருப்பார். அதே டீ இங்கால கடத்தப்பட்டு இந்த கப்பி இப்படி இழுத்திருப்பார். இது கப்பியில் தாக்குற விசை. இந்த கியூன்றால் தாக்க போகிற விசை மேல் நோக்கி டீன்ற விசை இழுப்பற்றிக்க போகுது. அதே போல் இந்த கியூன்றால் நிற கீழ் நோக்கி எம்ஜி தாக்கும். ஸோ இவர்லேயும் 2 எம்ஜி தான் தாக்க போகிறார். அதே போல் இவர்லேயும் நிலை குத்த இப்படி கீழ் நோக்கி எம்ஜி தான் தாக்கியிருப்பார். அதே போல் இவர் இந்த நிலை குத்தோட இவர் இருந்திருக்கிற கோணம் டீட்டாவாக இருந்திருக்கும். சாரி, இது எல்ஃபாண்டா, இதுவும் எல்ஃபாவாக இருந்திருக்கும். அதே போல் இவரில் தாக்குற ஒரு செவ்வன் மரதாக்கம், இந்த பின்றாலில் செவ்வன் மரதாக்கம் ஒன்று தாக்கியிருக்க போகிறார். அதை R2ன்னு எடுக்கிறேன். அதே செவ்வன் மரதாக்கத்தை இந்த ஆப்புக்கு இந்த இருக்கிற பின்றால் கொடுத்திருக்க போகிறார். அதே R2. சரிதானே? இப்போ இவ்வளோ தான் இந்த தொகுதியில் தாக்குற விசைகள். இவரும் ஒப்பமாக இருக்கார். இதை வந்து குறிச்சிட்டேன். அடுத்து என்ன கேட்குறாங்க? ஆப்பு துணிக்கைகளின் ஆர்முடுகல்களே எழுதிட்டான். இப்போ யோசிங்க, இப்போ இந்த ஆப்பும் இந்த கியூவும் ஒரே இலையால் கட்டப்பட்டிருக்காங்க. ஸோ இவர்லேருந்து இந்த இருக்கிறால் அளக்கிறதும் இவரில் அளக்கிறதும் 2 பேரும் எதிரது. ஸோ 2 பேரையும் அந்த கூட்டுத்தொகை சமன். ஆனால் நீங்கள் அப்படித்தான் போடணும்னு இல்லை. இவர் கீழ் நோக்கி போகிறாருண்டா இவரில் நீங்கள் கீழ் நோக்குன ஆர்முடுகள் எஃப்ன்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அதே ஆர்முடுகளோட தான் இந்த ஆப்பும் இங்கால திசையில் அதே எஃப்போட இயங்க போகிறார். ஸோ நம்ம எடுத்த விஷயம் என்ன? ஆர்முடுகள் ஆஃப் இந்த ஆப்புக்கு நான் வந்து டபிள்யூன்ற பேரும் இவருக்கு கியூண்டே இருக்குது. அப்போ ஆர்முடுகள் ஆஃப் டபிள்யூ பூமி சார்பா தானேடா, இந்த கப்பி சார்பா தானே எடுத்துருப்போம் நீளத்தை. அப்போ கப்பி ஓய்வில் உள்ள ஒரு ஆள். அப்போ பூமி சார்பான ஆர்முடுகள் இங்கால திசையில் நம்ம எஃப்னு எடுக்கிறோம். அதே போல் கியூண்ட பூமி சார்பான ஆர்முடுகள் தான் கீழ் நோக்குன திசையில், பூமி சார்பான ஆர்முடுகள் தான் கீழ் நோக்குன திசையில் எஃப்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீன்றால வந்தீங்கன்னா இவர் இந்த ஏபின்ற பக்கத்தில் இங்கால வழுக்கி கொண்டு ஒரு F2ன்ற ஒரு இவரை F1ன்னு எடுக்கிறேன்.
F2ன்ற ஒரு ஆர்முடுகளோட போயிருப்பார். இப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த P என்றால் இந்த ஏபின்ற பக்கம் வழியாகத்தான் F2ன்ற ஆர்முடுகளோட போறாருண்டா ஏபின்ற பக்கம் யாருக்கு மேலே இருக்காரு? அந்த ஆப்புக்கு மேலே இருக்கார். அப்போ ஆப்பு சார்பாக இந்த Pன்ற ஆரமுடுகள் தான் F2ன்றது. அப்போ ஆப்பு Pன்ற ஆப்பு சார்பான ஆர்முடுகள் தான் கிடையோட எல்ஃபா கோணத்தில் F2ன்ற ஆர்முடுகளாக இருக்க போகுது. இது இவ்வளோதே நம்ம படத்தில் குறித்து விஷயத்தை தெளிவாக சொல்லணும். இப்போ பாருங்க, இதில் இப்போ நம்ம சார்பு வேகம் கதைக்கிட்டோம். ஆனால் F(ma)யில் நம்ம போட வேண்டிய ஆர்முடுகள் எப்போவுமே பூமி சார்பாகத்தான். ஸோ அதால் நமக்கு தேவைப்பாடு இருக்குது நம்ம இந்த Pன்ற பூமி சார்பான ஆர்முடுகளை காண்றதுக்கு. Pன்ற பூமி சார்பாக Pயோட W சம்மந்தப்படுத்துகிறோம். அப்போ P நடுவுக்குள்ள கொண்டு வந்து W சொருகுங்க. அப்போ Pக்கு மீக்கு நடுவில் W வந்தால் APWயும் WEயும் வரும். அப்படி யோசிங்க. அப்போ APW உங்களுக்கு தெரியும், கிடையோட இந்த இருக்கிற எல்ஃபா கோணத்தில் F2ன்ற ஒரு ஆர்முடுகள். WEயை பாருங்கள், கிடையோட இங்கால திசையில். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் விளைவு. இப்போ கிடையோட இங்கால திசையில் F1ன்ற ஆர்முடுகள். நமக்கு தேவையான திசைக்கு ஏற்ற மாதிரி அதுகளை பிரித்து யோசிப்போம், விளைவில் காண தேவையில்லை. இப்போ இலையிலுள்ள இழுவை ஆர்முடுகளை துணிவதற்கு போதிய சமன்பாடுகளை பெறுக. அப்போ இந்த Tயையும் F1 F2 3 தெரியாத கணியம் 3 சமன்பாடு காணணும். அப்போ அதுக்கு ஐடியா பாருங்கள். முதல்ல நான் என்ன செய்கிறேன், இந்த Qன்றாலில் தாக்குற இந்த இருக்கிற 2 விசைகள் மட்டும் இருக்குது. அப்போ இந்த Qன்றாலுக்கு நான் நிலைக்குத்தா கீழ் நோக்குன திசையில் F(ma) போடுறேன். போட்டால் mgன்ற நிறதாக்க போது Tன்றது எதிர்க்குது அவர நிறம். அவர ஆர்முடுகள் பூமி சார்பாக கீழ் நோக்குன திசையில் F1. ஸோ இது ஒரு சமன்பாடு. அதே போல் இந்த இருக்கிற Pன்ற ஆளுக்கு நான் என்ன செய்யலாம், அவர் அசைகிற இந்த இருக்கிற திசை, அதாவது Pன்ற ஆளுக்கு கிடையோட எல்ஃபா திசை பக்கமே F(ma) போடுறேன். அப்போ அவரில் தாக்குற விஷயம் பாருங்கள். ஏன்டா இந்த R2 நான் புறக்கணிக்கணும், எனக்கு இந்த மறுதாக்கங்களை காண தேவையில்லை. அதால் அதுக்கு செங்குத்தான திசைகளே எடுப்போம். அப்போ இங்கால திசையில் யோசிச்சோம்டா அவரில் தாக்குற விசைகள் அவரை நிறம் மட்டும்தான் தாக்க போகுது. அது mg sin alpha. நீங்கள் இதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. எல்ஃபாவெல்லாம் அவங்க தந்த பெருமதி, அதெல்லாம் தெரிஞ்ச கணிய மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ mg sin alpha மட்டும் தாக்க போகுது. அவர நிறம் m. அவர ஆர்முடுகள் எல்ஃபா திசையில் யோசிக்கணும். ஸோ எல்ஃபா திசையில் அவர ஆர்முடுகள் நான் எடுத்த திசையில் F2, அதே போல் F1 cos alpha அதுக்கு எதிர்க்குது. ஸோ -F1 cos alpha. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ மூன்றாவது சமன்பாடு, நீங்கள் இந்த ஆப்புக்கு மட்டும் தனியே போடுவோம்னு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு திசையில் போட போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த R2வும் R1ம் வந்துக்கிட்டு குழப்பும். நீங்கள் கிடையா போட வந்தால் R2 அதில் சம்மந்தப்படும். அதே போல் இந்த R2க்கு செங்குத்தான திசையில் போட வந்தீங்கன்னா R1 குழப்பும். ஆனால் R2 R1 நான் சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் இந்த Pயோட இந்த ஆப்பை சேர்த்து இந்த இவ்வளோ ஒட்டுமொத்த தொகுதிக்கும், Pயோட இந்த ஆப்பை சேர்த்திங்கன்னா இந்த இருக்கிற இவ்வளோ ஒட்டுமொத்த தொகுதிக்கும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, F(ma) போடுங்க. அதாவது ஆப்பு W. அப்போ Wன்ற ஆப்புக்கும் இந்த Pன்ற பொருளுக்கும் சேர்த்து தொகுதிக்கு சேர்த்து போடுங்க. தொகுதிக்கு எந்த திசையில் போடுவோம், கிடையா போடுவோம். ஏண்டா அந்த தொகுதியில் யோசிக்கும் போது இந்த R1 நிலத்தில் தான் தாக்குது. அப்போ இந்த R1க்கு செங்குத்தான திசையில் போடுவோம். ஏண்டா இந்த R2 2 தரக்கா எதிரெது திசையில் இருக்கிறதால கழிஞ்சு போயிடும். அதை யோசிக்க தேவையில்லை. ஸோ கிடையா இங்கால திசையில் F(ma) யோசிச்சிங்கண்டா இந்த R1 அதுக்கு செங்குத்தான திசை. அப்போ அதை யோசிக்க தேவையில்லை. mg 2 mg எல்லாம் செங்குத்து. அப்போ அதை யோசிக்க தேவையில்லை. R2 இல்லாமல் போயிடும். அப்போ அதை யோசிக்க தேவையில்லை. இந்த T மட்டும்தான் வரப்போகுது. ஸோ கிடையா T மட்டும்தான் ஆக போகுது. இப்போ இதில் 2m திணிவு 2m திணிவு அதில் கிடையான புவியீர்ப்புண்ட ஆர்முடுகள் F1 என்றது 2m திணிவிட கிடையான ஆர்முடுகள். அதோட எம்ன்ற திணிவு என்ன, நம்ம இந்த Pன்ற திணிவை தானே பார்க்குறோம். எம்ன்ற திணிவுற நம்ம கிடையான திசையில், அப்போ இந்த இருக்கிறது தான் அவர் பூமி சார்பான ஆர்முடுகள், இதில் கிடையான திசையை போடணும். ஸோ F1ஓட F2 cos alphaவை கழிச்சு போடணும். அப்போ இது 3வது ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு 3 சரியாக நியம் என்னவலாம், F1 F2 T.
3 சரியாகணியம் நம்ம R1களை சம்மந்தவே படுத்தலை. ஸோ 3 சரியாகணியம் 3 சமன்பாடு எடுத்து கொடுத்துருக்கீங்க. இது 3ஐயும் தீர்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இதுதான் அவங்க அந்த கேட்ட கேள்விக்கான விட. சரியா? அப்போ இது வரை செஞ்சிட்டோம். 3வது வரை. இப்போ சொல்கிறாங்க பாருங்க, ஆப்பின் ஆர்முடுகள் இப்படி என காட்டட்டாம். அப்போ என்னதுண்டா, போதிய சமன்பாடுகளை பெற்ற பிறகு இப்போ ஆப்புண்ட ஆர்முடுகள் நம்ம என்னென்று சொல்கிறோம், கிடையா இங்கே திசையில் எஃப்னு தானே சொல்கிறோம். அந்த எஃப்ண்ட பருமனை இப்படின்னு சொல்லி காட்டணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த 3 ஈக்குவேஷனையும் தீர்க்கணும். ஸோ நான் அதுக்கு என்ன செய்கிறேன்டா, முதலாவதையும் 3வதையும் கூட்டி விட்டேன்டா டி இல்லாமல் போயிடுவேன். டி இல்லாமல் போன பிறகு F2வை F1 சார்பில் காணுங்க. F2வை F1 சார்பில் காணுங்க. அது பிறகு அந்த F1ஐ கொண்டு வந்து இந்த 2வது ஈக்குவேஷனில் பிரதிக்கிட்டீங்கடா, சாரி F2வை கொண்டு வந்து அந்த 2வது ஈக்குவேஷனில் பிரதிக்கிட்டீங்கடா, அது பிறகு F1 எழுவாய் மாற்றம் செஞ்சிங்கடா உங்களுக்கு அந்த அடிக்கிற ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் பெரிய வேலை தான் இதோட டேர்ம் பேப்பர்ன்றதால அதை சுருக்க சொல்லியும் தொடர்ச்சியாக கேட்டுட்டு போகிறாங்க. ஆனால் வளமையாக அப்படி வாரல்ல. சரியா? வளமையாக அவங்களுக்கு தெரியும், வட்ட இயக்கம் பி பாட்டில் வரும். ஏ பாட்டில் ஆப்பு வந்ததுன்னா வட்ட இயக்கம் பி பாட்டில் வரும். அதாவது இந்த 3வது கேள்வி வரதான் நீங்கள் செய்யணும். அவங்க கேள்வியில் இந்த 2ஐயும் தனித்தனியாகவும் கேட்கவே மாட்டாங்க, இந்த 3வது தான் டிரெக்டாக கேட்பாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் கட்டாயம் இந்த முதலாவது 2ஆயும் செய்யத்தான் வேணும். விசைகளை குறிக்கணும், ஆர்முடுகளை குறிக்கணும், அதுக்கப்புறம் இந்த 3 சமன்பாடுகளையும் எடுத்து கொடுக்கணும். அவ்வளோதான் வளமையாக பாஸ் பேப்பரில் வர கேள்வி. அப்புறம் பி பாட்டில் வட்ட இயக்கத்துக்கு போயிடுவாங்க. சரியா? அப்போ 4வதுல ஆர்முடுகளை காணணும். அதுக்கப்புறம் இலையில் உள்ள இழுவை துணிக்கை பியின் ஆப்பு சார்பான ஆர்முடுகள். அப்போ ஆப்பு சார்பான ஆர்முடுகள்ன்றது அந்த F2. அப்போ டியையும் F2ஐயும் காணணும். அப்போ இந்த ரெண்டு கேள்வியிலையும் அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, இந்த நம்ம தெரியாகணியத்துக்கு காண்றதுக்கு 3 சமன்பாடுகள் எடுத்தோமே, அந்த 3 சமன்பாடுகளையும் தீர்க்க சொல்லி கேட்குறாங்க. F1 F2 டிஏயும் காணலாம். அதுக்கப்புறம் துணிக்கை பியின் மீது ஆப்பினால் ஏற்படுத்தப்படும் மறுதாக்கத்தை காணுங்க. அப்போ பியில் அப்போ அந்த R2ன்ற பருமனும் கேட்குறாங்க. அப்போ R2வை காண்றதுக்கு நீங்கள் அந்த பின்ற விசைக்கு நிலைக்குத்தான திசையில் F7MA போடுங்க. போட்டால் R2வை காணலாம். இந்த F1 F2 T எல்லாம் கண்டிருப்பீங்க தானே. அதுக்கு பிறகு ஆப்புக்கு முகம் ஏபிக்கு சமாந்தரமான திசையில் F7MA பயன்படுத்துவதன் மூலம் ஆப்புக்கு முகம் ஏபியின் அந்த திசையில் F7MA பயன்படுத்தும் மூலம் தரையினால் ஆப்பு மீது கொடுக்கப்படும் மறுதாக்கத்தை காண்க. ஏன்னா அந்த திசையில் போட சொல்லி கிடக்குண்டா R2வை புறக்கணிக்கிறதுக்கு. இப்போ R2வை புறக்கணிச்சிங்கன்னா R2க்கு செங்குத்தான திசை தானே ஏபின்ற பக்கம். அப்போ ஏபின்ற பக்கத்தில் ஆப்பு போட்டிங்கன்னா அந்த டீயெல்லாம் சம்மந்தப்படும். டீ அதில் தாக்குது, R1 சம்மந்தப்பட போகுது. அப்படின்டா நீங்கள் என்ன செய்யலாம், அதை காணலாம். ஆனால் நீங்கள் அதை விட அப்படி காண்றதை விட உண்மையிலே ஈஸியான வழி வந்து நிலைக்குத்தா F7MA போடலாம். போட்டிங்கன்னாங்களா அவருக்கு ஆர்முடுகளே 0 ஆயிரும். நிலைக்குத்தா அவர் அசையிலே ஆர்முடுகள் 0. ஆல்ரெடி R2வையும் கண்டிருப்பீங்க, R2 கண்டிருப்பீங்க அதுக்கு மேலே உள்ள பாட்டில். அதை வச்சு கொண்டே நீங்கள் R1ஐ காணலாம். ஸோ அடுத்த 2 கேள்வி R1 R2வை காண்றது தான் கேள்வி. அவங்க வந்து அதை இப்படி காணுங்க, இந்த மெத்தடில் காணுங்கன்னு கேட்குறதால நீங்கள் நான் சொன்ன மாதிரி காணாமல் இவங்க சொல்கிற மாதிரி திசையில் போட்டே காண்றது தான் அந்த கேள்விக்கான சரியான ஆன்சராக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மாதிரி காண்றது தான் உங்களுக்கு ஈஸியான வழியெல்லாம் இருக்க போகுது. ரைட். அப்போ பாருங்கள் இதை எப்படி சுருக்கலாம்டா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 1ல் T மைனஸ் T இருக்குது, இங்கே T இருக்குது. அப்போ 1ஐயும் 3ஐயும் கூட்டுவோம். ஸோ 1ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கண்டா உங்களுக்கு டீம் இல்லாமல் போயிடும். இங்கால எம்ஜின்ட்டு வரும். ஏண்டா இதில் எம்ஜி இருக்குது. அப்போ அங்கால இந்த MF1 இருக்குது, சீக்வல் டு MF1. அதோட இங்கே 2MF1 இருக்குது, 2MF1 ப்ளஸ் MF1 அந்த MF உள்ளுக்க கொண்டு போய் பெருக்கிறேன் மைனஸ் MF2 கொசெல்ஃபா. ஸோ இதில் F2 சார்பில் F1 காணும். ஸோ பாருங்கள் எம்மெல்லாம் கொண்டு எடுத்து வெட்டிடலாம். ஸோ இங்கே ஜி இங்கே பாருங்கள் 4 தடவை கூட்டுப்படுது. அப்போ 4F1 மைனஸ் F2 கொசெல்ஃபா. ஸோ இதிலேருந்து F2 இஸ் ஈக்குவல் டு சொல்லலாம் 4F1 மைனஸ் ஜிக்கு கீழே கொசெல்ஃபான்னு சொல்லி. சரிதானே? அப்போ இந்த பெருமதியை கொண்டு வந்து நம்ம இந்த 2வது ஈக்குவேஷனில் பிரதியிடும். ஸோ உங்களுக்கு 2வது ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, 2வது ஈக்குவேஷனில் எம்ஜி சைன் அல்ஃபா சீக்வல் டு எம் இன்டு அந்த எம்எம்எம் வெட்டலாம். F2க்கு பதிலாக 4F1 மைனஸ் ஜிக்கு கீழே கொசெல்ஃபா என்று போடலாம்.
அங்கால மைனஸ் F1 கொஸ் எல்ஃபா என்று சொல்லி போடலாம். ஸோ எம்ஏஎம்எம் வெட்டிடலாம். வெட்டின பிறகு இதிலேருந்து நீங்கள் F1 கொமன் எடுத்தால் பாருங்கள், இங்கால உங்களுக்கு ஜி சைன் எல்ஃபா மிஞ்சும். இங்கால F1 நீங்கள் கொமன் எடுத்தீங்கன்னா கொஸ் எல்ஃபா போமாசின்டா இங்கே 4 அப்புறம் மைனஸ் கொஸ் வர்க்கம் எல்ஃபா 4 மைனஸ் கொஸ் வர்க்கம் எல்ஃபா. அங்கால இந்த மைனஸ் ஜிக்கு கீழே கொஸ் எல்ஃபா இருந்துருப்பார், ஜிக்கு கீழே கொஸ் எல்ஃபா. இப்போ இவர் இங்கால அனுப்புனீங்கன்றால் இதிலேருந்து நீங்கள் F1 சொல்லலாம். பாருங்கள், இது இங்கே அனுப்புனா ஜி வந்து கூட்டுப்படும். அப்போ ஜியை கொமன் எடுத்து கீழே கொஸ் எல்ஃபாவை கொமனாக வச்சுருந்தீங்கடா, கொஸ் எல்ஃபா இங்கால இந்த 4 மைனஸ் கொஸ் வர்க்கம் எல்ஃபா வந்து பிரிச்சிருப்பார். திரும்ப இவர் வந்து கூட்டுப்பட்டிப்பார், ஜியை கொமனாக எடுத்திருக்கோம். அப்போ இதில் ஒரு கொஸ் எல்ஃபா பெருக்கப்படுவார். அப்போ சைன் எல்ஃபா கொஸ் எல்ஃபா, சைன் எல்ஃபா கொஸ் எல்ஃபா ப்ளஸ் 1. அவங்க காட்ட சொன்னதும் அதே போலையா இருக்குது. ஓகே, இதில் 3 ப்ளஸ் சைன் வர்க்கம் எல்ஃபாண்டு கீழே இருக்குது, ஜி இருக்குது, மேலே 1 ப்ளஸ் சைன் எல்ஃபா கொஸ் எல்ஃபா இருக்குது. அப்போ இந்த கீழே உள்ள கொஸ் எல்ஃபா இன்ட்டு 4 மைனஸ் கொஸ் வர்க்கம் எல்ஃபாவை 3 ப்ளஸ் சைன் வர்க்கம் எல்ஃபாண்டு காட்டும். ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன்னா, இந்த இங்கே நான் கொஸ் எல்ஃபாவும் போமாசி தான் எடுத்திருக்கேன். அப்போ இதில் உங்களுக்கு கொஸ் எல்ஃபா வருவார். இதில் போமாசி எடுத்த பிறகு தானே இது F1 கொஸ் வர்க்கம் எல்ஃபாவாக இருப்பார். அதில் கீழே வந்து கொஸ் எல்ஃபா போமாசி இருந்திருப்பார். அப்போ ஜி மைனஸ் கொஸ் எல்ஃபானா கொஸ் எல்ஃபா கொமனா கொண்டு வந்து இவரோடைய பெருக்கி விட்டுருக்கலாம். அப்போ இந்த கீழே உள்ள கொஸ் எல்ஃபா இவரோட வந்து பெருக்கிருக்கும், இங்கே கொஸ் எல்ஃபா தேவையில்லை. இப்போ 4 மைனஸ் கொஸ் வர்க்கம் எல்ஃபாவுக்கு பாருங்கள், இப்போ உங்களுக்கு சைன் வர்க்கம் எல்ஃபா ப்ளஸ் கொஸ் வர்க்கம் எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ கொஸ் வர்க்கம் எல்ஃபா இருக்கிற இடத்துல 1 மைனஸ் சைன் வர்க்கம் எல்ஃபான்னு சொல்லி போடலாம். அப்போ இங்கே நீங்கள் 1 மைனஸ் சைன் வர்க்கம் எல்ஃபா கொண்டு வந்து பிரதிக்கிட்டீங்கன்னா F1 இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எல்ஃபா கொஸ் எல்ஃபா, அதுக்கு கீழே உங்களுக்கு 4 மைனஸ் 1 மைனஸ் சைன் வர்க்கம் எல்ஃபான்னு போட்டிங்கன்னா அவங்க காட்ட சொன்ன ஆன்சர் வந்துட்டு. ஸோ அவங்க காட்ட சொன்னது என்ன? எனவே F1 இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எல்ஃபா கொஸ் எல்ஃபா ஓவர் 4லேருந்து 1 போனால் 3, அங்கே ப்ளஸ் 1000 சைன் வர்க்கம் எல்ஃபா. ஸோ அவங்க காட்ட சொன்ன மாதிரி காட்டிருக்கேன். அப்போ அதே F1 நம்ம கண்டம். அடுத்தது என்ன செய்யணும்? F2 காணணும். அப்போ F2 தான் இருக்குது, இதில் கொண்டு வந்து இந்த F1 பெருமதியை கொண்டு வந்து பிரதிட்டிங்கன்னா F2 வரும். அப்போ அதை நான் செய்யலை, சும்மா டைம் வேஸ்ட் ஆகுது, நீங்கள் சுருக்குங்க சரியா. அப்போ F1 கொண்டு வந்து இந்த இருக்கிற F1க்கு பதிலாக இதில் பிரதிட்டிங்கன்னா உங்களுக்கு F2 கிடைக்கும். அதே போல் F2 கண்ட பிறகு இப்போ F1ம் F2ம் தெரியும், இந்த முதலாவது சமன்பாட்டில் கொண்டு வந்து பிரதிட்டிங்கன்னா டீயை கண்டலாம். ஸோ அது பிறகு டீயும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெருமதியாக ஆகிடும். அப்போ டீயையும் F2வையும் காணுங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? துணிக்கை பியின் மீது ஆப்பினால் ஏற்படுத்தப்படும் மறுதாக்கத்தை காணட்டான். அப்போ துணிக்கை பியின் ஆப்பின் மீது அப்போ இந்த R2 பருமன் கேட்குறாங்க. அப்போ R2 பருமனை காண்றதுக்கு ஸோ R2 பருமனை காண்றதுக்கு ஐடியா என்னென்னா, நீங்கள் இந்த பின்ற ஆளுக்கு அவர் அந்த கிடையாரிக்கார எல்ஃபா கோணம், அந்த கோணத்துக்கு செங்குத்தான திசையில் அவருக்கு F7MA போடுங்க. F7MA போட்டிங்கன்னா அவரில் தாக்க போகிற விஷயம் தான் உங்களுக்கு R2 தாக்கிருப்பார் அந்த திசையில். அதே போல் எம்ஜி கொஸ் எல்ஃபா எதிர்த்திரிக்க போகிறார். அப்போ எம்ஜி கொஸ் எல்ஃபா சீக்கோட்டு அவரை நிறையம் அவர் ஆர்முடுகள் நிலை குத்தா. அப்போ இந்த இருக்கிறது தான் அவர். அப்போ அவர இதுக்கு நிலை குத்தான திசையில் பார்க்க போகிறோம். அப்போ F2 சம்மந்தப்படாது, ஆனால் F1 சைன் எல்ஃபா அதில் எதிர்க்க போகுது. ஸோ மைனஸ் F1 சைன் எல்ஃபா மட்டும் வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு F1 தெரியும், இப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் R2வை கண்டுடலாம். அப்போ இப்போ R2 என்ன தெரிஞ்ச பெருமதி. ஸோ அதுக்கு பிறகு ஆப்புக்கு முகம் ஏபிக்கு சமாந்தரமான திசையில், அப்போ இந்த ஆப்புக்கு ஏபிக்கு சமாந்தரமான திசையில் போட்டிங்கன்னா இந்த 2 எம்ஜி எல்லாம் சம்மந்தப்பட போகிறார். அதில் எல்ஃபா கோணத்தில் சம்மந்தப்பட போகிறார், அவர் சைன் எல்ஃபா கோணத்தில் சம்மந்தப்பட போகிறார். அதே போல் R2வும் கூட
உங்களுக்கு எல்ஃபா கோணத்தில் தான் சம்மந்தப்பட போகிறார். அப்படி கஷ்டப்பட தேவையில்ல. நீங்கள் நிலைக்குத்தான திசையில் F7 போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஆறுமுடுகளையும் 0 டிரெக்டாக போட்டுக்கொள்ளலாம். R1 கண்டுடலாம் அதை வச்சு கொண்டு. சரியா? அப்போ R1 காண்றதுக்கு ஐடியா இவங்க சொன்னதை விட 7வது பாட்டுக்கான ஐடியா பாருங்கள். அதுக்கு நிலைக்குத்தா அந்த ஆப்புக்கு நீங்கள் F7 போட்டிங்கன்னா R1 வந்து நிலைக்குத்தா மேல் நோக்கி இருக்கி 2 mg எதிர்க்குது. அதே போல் mg தேவையில்ல, அது அந்த பொருளில் தாக்குற விஷயம். இந்த R2 மட்டும் தேவை. அப்போ R2 கொசெல்ஃபா எதிர்க்குது. ஸோ R2 ஆல்ரெடி கண்டாச்சு தானே, R2 கொசெல்ஃபா எதிர்க்குது. அதே போல் T நம்ம எடுத்ததுக்கு செங்குத்தான திசையில் இருக்குது. அப்போ இந்த 3 தான் விசைகள். அப்போ அவர் நிறம் வந்து 2m, அவர் ஆறுமுடுகள் நிலைக்குத்தான திசையில் 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், R1 ஈஸியாக காணலாம். 2 mg ப்ளஸ் R2 கொசெல்ஃபா தான் R1 பருமன் அறிக்க போகிறார். இப்போ நம்ம ஆல்ரெடி R2 கண்டதால் இதை வச்சுக்கொண்டு R1ஐயும் ஈஸியாக காணலாம். இவ்வளோ தான் இந்த இசை கேள்வி. கொஞ்சம் சுருக்களுக்கு தான் டைம் போயிட்டு இருக்கும். ஸோ இதை பிள்ளைகள் நீங்கள் சுருக்கி பாருங்கள், இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் இந்த கேள்வி செய்கிறதுக்கான ஐடியா. ஓகே, அப்போ கவனிங்க, உங்களுக்கு 17வது வந்து காவியில் கேள்வி போட்டு கிடக்கு. அப்போ காவி கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ முதலாவது பாட்டில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். A, Bன்றது பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற இருகாவிகள் எல்ஃபா காமா பீட்டா எண்ணிகளாக எல்ஃபா A + எல்ஃபா B = 0 எனின் எல்ஃபா பீட்டாவும் 0 என்று சொல்லி காட்டணும். அப்போ நான் உங்களுக்கு காவி படித்து தரும்போது இந்த நிறுவலை வந்து நான் சொல்லி தந்திருப்பேன். பாருங்க, காவிகளுக்கான எம்மன் தேற்றம்னு சொல்லி. அப்போ அதை எப்படி நிறுவுறேன்டா, இதைத்தான் நம்ம எதிர்மறுப்பு நிறுவல் தான் சொல்லுவோம். இதை வந்து ஒரு சமன்பாடை எடுத்துக்கொண்டு அப்படியே கொண்டு போய் அதை தீர்த்து நம்ம அந்த அந்த பாட்டை நிறுவ மாட்டோம். இதை எப்படி சொல்லுவோம்டா, அவங்க சொன்ன ஒவ்வொரு தரவையும் எடுப்போம். அப்போ தரவு என்ன சொன்னாங்க, அவங்க சொன்னது ஏயும் பியும் வந்து 0 இல்லைன்னு சொன்னாங்க. அதே போல் ஏயும் பியும் சமாந்தரமும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சமாந்தரம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் MA + NB வந்து 0ண்டா எம்மும் என்ன தான் 0, அந்த மாறிலிகள் தான் 0ன்னு சொல்லி தான் முடிவு. இதை எப்படி நிறுவுறேன்டா, நம்ம முதல்ல இந்த மாறிலி ரெண்டும் 0 இல்லைன்னு எடுப்போம். அப்போ மாறிலி ரெண்டும் 0 இல்லாமல் இருந்திருந்தா உங்களுக்கு இங்கே ஏன்ற காவி பீன்ற காவின்ற ஒரு குறிப்பிட்ட மாறிலி மடங்காக வருது. அப்போ மாறிலி மடங்குன்றது என்ன, மாறிலி மடங்குன்றது இந்த ஏயும் பியும் சமாந்தரம்ன்றதை குறிக்குது. அப்போ நம்ம எம்மும் என்னும் 0 இல்லைன்னு சொல்லி எடுத்திருந்தா, எம்மும் என்னும் 0 இல்லைன்னு சொல்லி எடுத்திருந்தா அவங்க ரெண்டு பேரும் சமாந்தரம்னு சொல்லி வருது. அப்போ எனவே இதுலேருந்து நம்ம சொல்லலாம் என்ன, 0 இல்லைண்டா சமாந்தரம்ண்டா, சமாந்தரம் இல்லைண்டா இவங்க ரெண்டு பேரும் தான் 0. அதைத்தான் எதிர்ப்பு மறுப்பு நிறுவல் என்று சொல்லி சொல்கிற. அப்படி நீங்கள் அழகாக எழுதணும். அப்போ எம்மும் என்னும் 0 இல்லை என கொள்வோம். அப்படி எடுத்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏயும் பியும் சமாந்தரம் ஆகுது. அப்போ எனவே ஏயும் பியும் சமாந்தரம் இல்லை எனில் எம்மும் என்னும் தான் 0 என்று சொல்லி போடுவீங்க. இதை இங்கே எல்ஃபா பீட்டா என்ற மாதிரி எழுத போறீங்க. சரியா? அதை அப்போ எழுதுங்க. இது வளமையாகவே உங்களுக்கு டேர்மில் வந்து கேட்குற நிறுவல், ஆனால் ஃபைனலுக்கு கேட்க மாட்டாங்க, டேர்மில் தான் கேட்டுட்டு கிடப்பாங்க. சரியா? அப்போ பி பாட்டுக்கு வருவோம். 2வது பாட்டுக்கு. OACB ஒரு இணைகரம். O குறித்து A, Bன்றதுன தானக்காவிகள் ஏயும் பியும். அப்போ அவங்க இணைகரம்ன்றா நம்ம சும்மா ஐடியாக்காக ஒரு படத்தை வரையும். ஸோ இதான் படம். இது O, இது A, இது B. OACB என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், இணைகரம்ண்டா ரெண்டு சமாந்தரமான சமனான பக்கங்கள். அப்போ இதுவும் இதுவும் ஒரே காவிகளாக இருக்க போகுது. அதே போல் O குறித்து ஏயும் பியின் தான காவிகள் ஏயும் பியும்ண்டா இது A, அதே போல் இது B. அப்போ எனவே இதுவும் ஏயாக தான் இருக்கும், இதுவும் பியாக தான் இருக்கும். ஏண்டா சமாந்தரமும் சமனுமான காவிகள் ஒன்று கொண்டு சமன். சரியா? அதே போல் சொல்கிறாங்க பாருங்க, ஏயின்ற மட்டு வந்து 1, ஏயின்ற பருமன் வந்து 1, பின்ற பருமன் 2ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே இது இதை விட கொஞ்சம் நீளமான ஒரு படமாக இருந்திருக்கும். பி வந்து கொஞ்சம் பெருசு தானே, இப்படி கொஞ்சம் இருந்திருக்கு. அப்படி கூட யோசிக்க தேவையில்ல, நான் சும்மா நம்மளோட ஐடியாக்காக வரைகிறேன் அந்த படத்தை.
சரியா? அடுத்தது சொல்கிறாங்க பாருங்க, பிஇக்கு ஈசி. அப்போ பியிலேருந்து இந்த சின்ற இடத்துல பிஇக்கு ஈசி 1:2. அப்போ இங்கே ஏதோ ஒரு புள்ளி தான் இ. அப்போ இங்கே இந்த இருக்கிற பெர்டிகுலர் புள்ளி ஈன்றாங்க. பிஇக்கு ஈசி வந்து 1:2ன்னு சொல்லி சொல்கிறான். ஆகுமாறு இ என்பது பிசியில் உள்ள ஒரு புள்ளி ஏஓபின்றதுல இருகூறாக்கி ஏஇஐ. அப்போ ஏஓபின்றது இந்த இருக்கிற கோணம், இதில் இருகூறாக்கி இந்த கோணத்தை ரெண்டாக பிரிக்கிறது தான் இதில் மூளை விட்டம். ஓகே, அது மூளை விட்டம் இல்லை, சாரி. இதில் இருகூறாக்கி ஏஇஐ ஏஇஐ எம்மில் சந்திக்கின்றது. அப்போ ஏஇஐ எம்மில் சந்திக்குதா. இப்போ இது ரெண்டும் சமனான கோணங்களாக இருக்க போகுது. ஏஇஐ இவர் எம்மில் சந்திக்கிறார் என்று சொல்லி சொல்கிறான். இஎம் சமன் லெம்டா இஏ. இஎம் சமன் லெம்டா இஏ. இஎம்ன்றது லெம்டா ஆஃப் இஏ. அப்போ இஎம்ன்றது இவர லெம்டா மடங்கு என்று சொல்லி சொல்கிறான். இவர லெம்டா மடங்குண்டா இவர வந்து 1 - லெம்டா மடங்காக இருந்திருப்பார். அப்போ தான் இது ரெண்டையும் கூட்டும்போது ஒன்றாக இருக்கும். அப்போ தான் இஎம் நீங்கள் லெம்டா இஏன்னு சொல்லி சொல்லலாம். எனக்கொள்வோம் ஈயின் தானக்காவியை காணட்டாம். அப்போ ஈண்ட தானக்காவின்றது என்ன? தானக்காவின்றது ஓஇ தான் ஈண்ட தானக்காவி. சரியா? அப்போ ஓன்றது உற்பத்தி. அப்போ ஓஇயை காணணுமெண்டா நம்மளுக்கு ஐடியா என்ன? முதல்ல பிஇயை காணும். அப்போ முதல்ல நம்ம பிஇயை சொல்லலாம். பிஇன்றது ஒரு 1க்கு கீழே 3. ஏண்டா இது ஒரு பங்கு, டோட்டல் 3 பங்கு ஆஃப் பிசின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ பிசி நமக்கு ஏன்னு சொல்லி தெரியும். அப்போ 1க்கு கீழே 3 ஏன்னு சொல்லி சொல்லிட்டோம். அது பிஇயை கண்டம். இப்போ நம்ம முக்கோணி ஓபிஇக்கு காவி விதி போட்டோம்டா அதில் நம்ம சொல்லலாம் ஓஇன்றதான் ஓஇன்ற தானக்காவி, அது சமன் ஓபி ப்ளஸ் பின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ ஓபி நமக்கு தெரியும் பி, அதோட பி வந்து 1/3 ஏ. இப்போ தான் கண்டோம். அப்போ இதுதான் பிஇன்ற தானக்காவியாக இருக்க போகுது. அடுத்தது சொல்கிறாங்க பாருங்க, ஓஎம் இஸ் ஈக்குவல் டு ஓஎம்ன்றது எல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பி எனின். ஓஎம்ன்றது எல்ஃபா பி இன்டு பீட்டா பி எனின் எல்ஃபா சமன் 2 பீட்டா என காட்டுக. அப்போ ஓஎம் வந்து அப்படியே இருந்தால் எல்ஃபா சமன் 2 பீட்டான்னு சொல்லி காட்டணும். அதுக்கு முதல் நம்ம வந்து காவி முக்கோணியை பயன்படுத்துவோம். இஎம் நமக்கு தெரியும் இஏ சார்பில். அப்போ நம்ம என்ன செய்வோம்? முதல்ல இஏ காணுவோம். அப்போ இஏ காண்றதுக்கு நான் என்ன செய்கிறேன்னுண்டா முக்கோணி ஏஇசியில் காவி விதி போடுறேன். கோணி ஏஇசியில் காவி விதி போட்டேன்னுண்டா ஏஇ இல்லாட்டி இஏ பார்ப்போம். இஏன்றது இசியோட சிஏயை கூட்டுவோம். ஸோ இசின்றது 2க்கு கீழே 3 ஆஃப் ஏ. அதே போல் சிஏன்றது மைனஸ் பின்ற எதிர்த்திசை. அப்போ இஏ கண்டாச்சு. இப்போ இஏ கண்டா அதை வச்சு கொண்டு நம்ம இஎம்ஐ சொல்லலாம். இஎம்ன்றது என்ன? அவங்களே தந்திருக்காங்க லெம்டா மடங்கோ ஃபிஏ. லெம்டா மடங்கோ ஃபிஏன்னு சொல்லி. அப்போ அதை சொல்லலாம் லெம்டா இன்டு 2க்கு கீழே 3 ஏ மைனஸ் பின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இஎம் ஓஎம் அவங்க தந்திருக்காங்க. இந்த இருக்கிற மாதிரி அவங்க ஓஎம் தந்திருக்காங்க. ஸோ ஓஎம் தெரியும். அப்போ இந்த இருக்கிற நாட்பக்கள் இது ஓபிஇஎம் என்ற நாட்பக்களுக்கு காவி முக்கோணி போடுவோம். அப்போ ஓபிஇஎம் இல் காவி விதி போட்டோம்டா ஏதாவது ஒன்று சமப்படுத்துங்க. ஓஎம்ஐ சமப்படுத்துவோமே. ஓஎம்ன்றது என்ன? ஓஎம்ன்றது ஓபி ப்ளஸ் பிஇ ப்ளஸ் இஎம்முக்கு சமன். ஸோ ஓஎம்ன்றதை அவங்க தந்திருக்காங்க எல்ஃபா ஏ ப்ளஸ் பீட்டா பின்னு சொல்லி ஈக்குவல். அது அவ்வளோ சர்வசமனாக இருக்க போகுது. இங்கே ஓபின்றது என்ன? ஓபின்றது பின்றது அணக்காவி. அதே போல் பின்றது நம்ம ஆல்ரெடி கண்டிருக்கோம்,
ஒன்றின் கீழ் 3a. அதே போல் இஎம் இப்போ கண்டம் லெம்டா இன்ட்டு 2 கீழே 3a மைனஸ் பி. ஸோ இப்போ இதையும் இங்கால எடுத்து போட்டு இல்லாட்டி ஓகே இதையும் இங்கால எடுத்து போட்டு நீங்கள் டோட்டலாக ஏன்ற காவியை கொம்மன் அடுங்க. ஏன்ற காவியை கொம்மன் எடுத்தால் பாருங்கள், இதில் ஒரு 1 கீழே 3 இருக்குது, இதில் ப்ளஸ் லெம்டா இன்ட்டு 2க்கு கீழே 3 இருக்குது. திரும்ப இதை இங்கால எடுக்கக்குள்ள மைனஸ் ஒரு எல்ஃபா ஒன்று வரப்போகுது. சரிதானே? அங்கால திரும்ப ப்ளஸ் பிஏ கொம்மன் எடுப்போம், பின்ற காவியை கொம்மன் எடுப்போம். பின்ற காவியை கொம்மன் எடுத்தீங்கன்னா இதில் ஒரு 1 இருக்குது, திரும்ப இதில் ஒரு மைனஸ் லெம்டா இருக்குது, திரும்ப இதைங்கள் எடுத்தீங்கன்னா இது மைனஸ் பீட்டா சி ஈக்குவல் டு 0, மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ பாருங்கள், இதில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே நம்ம நிறுவன இந்த இருக்கிற தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் ஏயும் பியும் வந்து ஒன்று கொண்டு சமாந்தரமும் இல்லை. எனவே ஏயும் பியும் வந்து 0க்கு சமானம் இல்லை. அதே போல் ஏயும் பியும் சமாந்தரமும் இல்லை. ஏயும் பியும் சமாந்தரமும் இல்லைன்றதால இப்போ ஏயோட ஒரு மாறிலி பெறுமதியை பெருக்கி அதோட பியோட ஒரு மாறிலி பெறுமதியை கொடுக்கறதுல கூட்டுறது வந்து 0 ஆகணும்டா. கட்டாயம் ஏயும் பியும் 0ம் இல்லை சமாந்தரமும் இல்லைண்டா இந்த மாறிலியும் தனித்தனியாக 0க்கு சமானாக இருந்திருக்கும். அதான் நம்மட தேற்றம். அப்போ அந்த தேற்றத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், டிரெக்டாக பயன்படுத்த போகிறோம். ஸோ பாருங்கள், எனவே 1 கீழே 3 ப்ளஸ் 2 லெம்டா கீழே 3 மைனஸ் எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. அதே போல் 1 மைனஸ் லெம்டா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் இந்த லெம்டாவை சொல்லலாம் 1 மைனஸ் பீட்டான்னு சொல்லி அதை கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து பிரதியிடும். ஸோ இதில் கொண்டு வந்து பிரதிட்டாண்டா 3 போமாசி எடுத்தா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எல்ஃபா மைனஸ் 3 இன்ட்டு எல்ஃபா, இதில் லெம்டா ஸோ 2 இன்ட்டு லெம்டாக்கு பதிலாக 1 மைனஸ் பீட்டான்னு சொல்லி போடலாம். திரும்ப மைனஸ் இங்கால லெம்டா எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0, 3 எல்ஃபா என்ன 3 போமாசி எடுத்திக்கேன், கீழே உள்ள போமாசி 3 அங்கே போய் பெருக்குனா 0. ஸோ இதில் இந்த எழுவாய் மாற்றம் செஞ்சோம்டா, இதோட இதை பெருக்குனா 2, 2 ஒன்றையும் கூட்டினா 3, அப்போ 3 மைனஸ் 2 பீட்டா மைனஸ் 3 எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்ஃபா எழுவாய் மாற்றம் செஞ்சீங்கண்டா எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 பீட்டாவுக்கு கீழே 3ன்னு சொல்லி வருது. ரைட், இதில் இதான ஆன்சர். அப்போ இதில் கேள்வியில் சின்ன பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு பிறகு ஓஎம்ஐ வந்து எல்ஃபாக்கமா ஏபியில் காணட்டாம். அப்போ ஓஎம்ஐ எல்ஃபாக்கமா ஓபியில் எழுதுனது தான் இந்த இருக்கிற பாட்டை நீங்கள் எல்ஃபாக்கமா ஏபியில் தான் எழுதிருக்கீங்க. பாருங்கள், இதை மட்டுமே சுருக்கி ஒரு ஆன்சராக கொடுங்க. இதை மட்டுமே சுருக்கி ஒரு ஆன்சராக கொடுத்தா அது வந்து ஓஎம்ஐ நம்ம ஏபி சார்பில் எழுதிருக்கோம். அப்புறம் லெம்டாவை காணட்டாம். லெம்டாவை காண்றதுக்கான ஐடியா வந்து இந்த இருக்கிற காவியில் மட்டு பெறுமதியை நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ இந்த காவியின் ஓஎம்ன்ற காவியையும் பின்ற காவியையும் நீங்கள் குற்றுப்பெருக்கம் செய்கிறது ஏண்டா இதில் கோணம் டீட்டா தானே, அந்த கோணமும் ஓஎன்ற காவியையும் இந்த ஓஎம்ன்ற காவியையும் குற்றுப்பெருக்கம் செய்யறதுக்கு சமன் இல்லை. அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கோணம் சமன். ஏண்டா இது வந்து இரு சமகூறிடுறேன்னு சொல்கிறாங்க, இது டீட்டாவும் இதுவும் டீட்டாவாக தான் தெரியும். அப்போ அதிலிருந்து நீங்கள் கொஸ்டீட்டா ரெண்டையும் சமப்படுத்தி எழுதி இந்த லெம்டாவை காணுவீங்க. அப்படி தான் காணலாம். அதான் அதை காண்றதுக்கான ஐடியா. அதே போல் ஓஎன் வந்து ஏஎன்னுக்கு செங்குத்தான், ஓஎன் ஏஎன்னுக்கு செங்குத்தாறு ஆகுமாறு ஓஎம்மில் உள்ள புள்ளி எண்ணின் தானக்காவி. இப்போ ஓஎம்முக்கு மேலே ஏஎன் வந்து இந்த ஓஎன் வந்து செங்குத்தாக வரக்கூடிய மாதிரி. அப்போ இதிலேருந்து இப்படி செங்குத்தாக வந்து மோதுற மாதிரி ஒரு நேர்கோடு, இப்படி செங்குத்தாக வர மாதிரி ஒரு நேர்கோடு, இதுதான் அந்த எண். ஸோ எதை கண்ட போகிறோம், இதில் தானக்காவியே ஏ டாட் பி ஈக்குவல் 0 ஆகும்போது காண்க. அப்போ இதில் தானக்காவியை காணுண்டா ஓஎன்னை காண சொல்கிறாங்க. அப்போ ஓஎன்னை காணணும்டா நம்ம முதல்ல என்ன செய்யலாம், இது செங்குத்துன்னு சொல்லி தெரியும், அப்போ இது டீட்டான்னு சொல்லி தெரியும். அப்போ இதில் பரமன்களை காணலாம். அது பிறகு இவங்க ரெண்டு பேரையும் குற்று பெருக்கம் வந்து எப்படியும் 0 தான். ஓஎன்னையும்
எண்ணையும் பெருக்கிறது 0. ஸோ இதை நீங்கள் வேணுமெண்டா இது எல்ஃபா விகிதம்ண்டா இதை ஒரு கமா விகிதம்னு எடுங்க. இது கமா ஓஎம்ன்ற கமா விகிதம்னு எடுங்க. அப்போ ஓஎம்ன்ற கமாண்டா இது 1 மைனஸ் கமா விகிதம் அறிக்க போகிறார். அதை வச்சுக்கொண்டு இந்த முக்கோணி தான காவி போட்டிங்கன்னா ஏஎன்னை காணலாம். அப்போ ஏஎன்னும் இந்த ஓஎன்னையும் ஓஏஎம் பயன்படுத்தி தான முக்கோணு போட்டிங்கண்டா ஓஎன்னை காணலாம். சரியா, கெமா சார்பில் வரும். அதுக்கப்புறம் அதில் ஏ டாட் பி வந்து 0ன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ ஏ டாட் பி 0ண்டா அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கெமாவையும் காணக்கூடிய மாதிரி வரும். இந்த கேள்வியில் சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதால் நான் இதை தொடர்ச்சியாக செய்யலை. ஸோ இது வந்து ஒரு அறுகோணத்தில் தந்திருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த அறுகோணம் உண்டு, ஒரு சீரான அறுகோணின்றா அதில் பண்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்மளும் காவி கேள்விகள் செய்யும்போது நிறைய அறுகோணமாக வரக்கூடிய வடிவங்களையும் பார்த்து செஞ்சுருந்தோம். ஒரு அறுகோணத்தில் வந்தால் அதில் வந்து எப்படி நம்ம காண்றதுன்னு சொல்லி இந்த இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதுதான் ஒரு அறுகோணி. அப்போ அறுகோணியில் உங்களுக்கு தெரியும், இந்த இருக்கிற பக்கம் இந்த பிசின்ற பக்கம் ஏஜின்ற பக்கத்துக்கு டபுள் மடங்கு லென்த் அரிக்க போகுது. அதே போல் இதில் ஒவ்வொரு இடைப்பட்ட கோணமும் 120 பாகை அரிக்க போகுது. அதில் ஏஇன்றது ஏபிக்கு செங்குத்தாக வரப்போகுது. இஏஎஃப்ன்ற கோணம் 30 பாகை அரிக்க போகுது. இந்த இவ்வளோ டேட்டாஸும் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ டேட்டாஸும் தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களாக குறிச்சிங்கன்னா சரி, அவங்க ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்லுவாங்க. அதுகளை நீங்கள் சரியாக குறித்து அதுக்கான ஆன்சரை கண்டிங்கன்னா சரி, அது வந்து சின்ன கேள்வியாக தான் இருக்க போகுது. சரி, அப்போ பாருங்கள், ஏபிபிசிசிடி அதில் ஒவ்வொரு திசையிலையும் இந்தந்த இவ்வளோ பருமன்கள் தாக்குது. அப்போ கிடையாக உள்ள கூட்டுத்தொகையை காணுங்க, நிலை குத்தா உள்ள கூட்டுத்தொகையை காணுங்க. அது பிறகு அது ரெண்டையும் விளைவில் காணுங்க, செங்குத்து ரெண்டையும் விளைவில் காண்றது சிம்பிளான கேள்வி. அது பிறகு விளைவில் வந்து எஃப்சியை வெட்டும் புள்ளியை காணுங்க. அப்போ விளைவில் வந்து எஃப்சின்ற கோடை எங்கே வந்து வெட்டுதுன்னு சொல்லி பாருங்கள். அது வந்து ஏதாவது ஒரு புள்ளி பற்றிய திருப்பத்தை போடுங்க. ஏதாவது ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் வந்து அந்த விளைவுள்ற அதே எஃப்சின்ற புள்ளியில் போகக்கூடிய திருப்பத்துக்கு சர்வசமன் போட்டு செஞ்சால் சரி. ஓகே, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காட்டுறேன், கவனிங்க. இதுதான் அறுகோணி. இதில் ஏபிசிடிஇஎஃப்னு எடுத்தீங்கண்டா இதில் தாக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக குறிங்க. பாருங்கள், ஏபின்ற திசையில் 8 நியூட்டன் தாக்குது, இந்த திசையில் 8 நியூட்டன் தாக்குது. அதே போல் ஒவ்வொரு பக்கத்து நீளமும் 2 ஏன்னு தந்து கிடக்கு, அது திருப்பம் எடுக்கிறதுக்கு தேவைப்படும், அதை வச்சுப்போம். அடுத்தது பிசின்ற திசையில், இந்த இருக்கிற திசையில் 6 நியூட்டன் தாக்குது. அப்புறம் சிடின்ற திசையில், இந்த இருக்கிற திசையில் 4. அப்புறம் டிஇன்ற திசையில் வந்து 2. அடுத்தது இஎஃப்ன்ற திசையில் திரும்ப 2. திரும்ப ஏஇன்ற திசையில், அப்போ இதுக்கு செங்குத்தான திசை இப்போ வந்துட்டாங்க. அப்போ இந்த செங்குத்தான திசையில் 4 வர்க்கமூலம் 3. திரும்ப வந்து ஏசின்ற திசையில் உங்களுக்கு 2 வர்க்கமூலம் 3ன்ற விஷயத்தை ஆக்குது. சரியா, இப்போ கோணங்களை கவனிங்க. இது வந்து உங்களுக்கு 30 பாகை அரிக்கும் வேண்டாம், இது 90 பாகை, டோட்டலாக 120 பாகை. அதே போல் இது வந்து இப்படி 90 பாகை அரிக்க போகுது. அதே போல் இந்த அரிக்கிற கோணம் வந்து உங்களுக்கு 60 பாகை அரிக்க போகிறார். அதே போல் இதுலேயும் இந்த அரிக்கிற கோணம் வந்து 60 பாகை அரிக்க போகிறார். இதான் அறுகோணிற பண்புகள். இது இவ்வளோ 60 பாகை அரிக்க போகிறார். சரிதானே? அப்போ இந்த இவ்வளோத்திலே நம்ம என்ன செய்வோம், தொகுதியின் விளைவில் காண்றதுக்கு கிடை கூட்டுத்தொகையை பார்ப்போம். டோட்டலாக கிடையாக இங்கெல்லாம் போட்டோம்டா 8 நியூட்டன், இந்த 8, அப்புறம் இந்த 6 கொஸ் 60. அதே போல் 4 இந்த இருக்கிற 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 30. அதே போல் மைனஸ் இந்த 4 கொஸ் 60. அதே போல் -2, திரும்ப -2 கொஸ் 60. அப்புறம் இந்த 4 வர்க்கமூலம் 3 மட்டும் சம்மந்தப்பட போகிறது இல்லை. அப்போ எனவே இது உங்களுக்கு 8 கொஸ் 60 வந்து அரை. அப்போ இது 3000, இதில் 2 மீதும் பட்டு இது 3 இருக்குன்னா 3, இது அரை. அப்போ 2000 -2 மைனஸ் இங்கே இதுவும் அரை, அப்போ 1000. ஸோ பாருங்கள், டோட்டலாக கழிப்பட போகிறது இது -3, இது இல்லாமல் போயிடும், இது -2 1. ஸோ டோட்டலாக 9. அதே போல் வையை பார்த்தீங்கன்னா நிலை குத்தா
உங்களுக்கு பாருங்கள் இந்த 8 சம்மந்தப்படாது, 2 சம்மந்தப்படாது, 6 சைன் 60, அதே போல் ப்ளஸ் 4 சைன் 60, அதே போல் -2 சைன் 60, அதே போல் -4 வர்க்கமூலம் 3, அது அது ப்ளஸ்ஸாக வரப்போகுது, நான் எடுத்த திசையை மேல் நோக்கியே போகுது. திரும்ப 2 வர்க்கமூலம் 3 சைன் 30. சரிதானே, அவ்வளோ விஷயங்கள் தான் வரப்போகிறார். அப்போ 6 சைன் 60 அது வந்து வர்க்கமூலம் 3 கீழே 2ண்டா 3 வர்க்கமூலம் 3 சக இதுலேயும் 2 வர்க்கமூலம் 3 மைனஸ் இதில் வர்க்கமூலம் 3 இதில் ப்ளஸ் 4 வர்க்கமூலம் 3 இதில் அரைன்னு சொல்லி சொன்னால் வர்க்கமூலம் 3. அப்போ இந்த வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 போயிடும். இதில் 6 6 3 9 வர்க்கமூலம் 3. அப்போ பாருங்கள் இந்த டோட்டல் தொகுதியிலையும் வார விளைவு சென்றது கிடையா உங்களுக்கு இப்படி 9 நியூட்டனும் நிலைக்குத்தா வந்து 9 வர்க்கமூலம் 3 தாக்குது. அப்போ இதில் விளைவிசை தான் ஃபைனலாக வரப்போகிற ஒட்டுமொத்த விளைவிசை. அப்போ அந்த விளைவிசையை கேட்டால் அந்த கோணத்தையும் கொடுக்கணும், விளைவிசையில் பருமனையும் கொடுக்கணும். அப்போ அது 9 வர்க்கம் ப்ளஸ் 9 வர்க்கம் தர 3 அதில் வர்க்கமூலம். ஸோ 81 சக 81 தர 3. அப்போ 81 கொமன் எடுத்து வர்க்கத்துக்குள்ளேருந்து வெளியெடுத்திங்கன்னா 9, அதாவது 9 வர்க்கத்தை வெளியெடுத்துட்டேன். ஸோ இங்கே 1 + 3 அது 4. ஸோ 4ண்டா 2, 9 தர 2 18 நியூட்டன். ஸோ 18 நியூட்டன். அதே போல் tan ஆல்ஃபா போடுங்க, எதிர்பக்கம் 9 கீழே வர்க்கமூலம் 3, அயற்பக்கம் 9. ஸோ அது வர்க்கமூலம் 3. அப்போ எனவே இதில் இந்த எல்ஃபாவை நீங்கள் டிரெக்டாக சொல்லலாம் tan இன்வெர்ஸ் வர்க்கமூலம் 3ன்னு சொல்லி சொன்னால் அது 60 பாகை அடிக்க போகுது. அப்போ நம்ம விளைவிலுண்டா பருமனையும் திசையும் கண்டுட்டோம். இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, எஃப்சி. அப்போ எஃப்சின்ற கோடு இது. இந்த எஃப்சின்ற கோட்டை அவங்க வந்து வெட்டிட்டு போகுது. அப்போ விளைவில் ஏதோ ஒரு இடத்த வெட்டிட்டு போகுது, அது எங்கே வெட்டுதுன்னு சொல்லி காணட்டா. அப்போ விளைவில் நமக்கு தெரியும். இப்போ ஆறுன்றது உதாரணமாக இப்படி போயிருக்கும்னு சொல்லி சொன்னால் இதான் ஆறுண்டா, இதான அந்த வெட்டு புள்ளி. அப்போ எஃப்ல இருந்தான அதில் தூரத்தையாவது சொல்லணும். அப்போ இந்த வெட்டுற புள்ளியை நான் ஒரு ஜின்னு சொல்லி சொன்னேன்டா எஃப்ஜின்ற நீளத்தை நம்ம காணும். அப்போ எஃப்ஜின்ற நீளத்தை ஈஸியாக காண்றதுக்கு நீங்கள் இதில் ஏதாவது ஒரு புள்ளி பற்றிய திருப்பத்தை போடுங்க. அப்போ ஏதாவது ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் போடும்போது அது உங்களோட விருப்பம் தான். நான் ஏ பற்றி போட்டேன்னா அந்த 3 விஷயங்களும் இல்லாமல் போயிடும். அதே சி பற்றி போட்டோம்னாலும் இந்த 3 விஷயங்களும் இல்லாமல் போயிடும். உங்களோட விருப்பம், எந்த புள்ளி பற்றியும் நீங்கள் திருப்பம் போடலாம். நான் சி பற்றி போடுறேன் ஏண்டா அப்போ தான் எனக்கு இந்த சிஜின்ற நீளம் டிரெக்டாக கிடைக்க போகுது. ஏண்டா நான் இந்த இருக்கிற புள்ளியில் இந்த விஷயம் 2ஆக உடைச்சி யோசிக்கிறேன். இங்கால 9 இங்கால மேல் நோக்கி 9 வர்க்கமூலம் 3 தாக்குற மாதிரி யோசிச்சேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அப்போ பாருங்கள் சி பற்றி நம்ம திருப்பம் போட்டோம்டா, சி பற்றி திருப்பம் போட்டோம்டா அதில் இந்த இருக்கிற விஷயம் இந்த இருக்கிற விஷயம் இந்த இருக்கிற விஷயம் இந்த 3ஐயும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதே போல் ஒவ்வொரு பக்கத்தில் நீளமும் 2ஏன்னு தந்து கிடக்கு. அப்போ 2ஏண்டா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது 2ஏண்டா இது 30 பாகண்டா 2ஏ கொஸ் 30 தான் இந்த இருக்கிற நீளம். கொஸ் 30 உங்களுக்கு தெரியும் வர்க்கமூலம் 3 கீழே 2. அப்போ இது வந்து ஏக்கு கீழே வர்க்கமூலம் 3 அடிப்பார் இந்த இருக்கிற செங்குத்து நீளம். சரியா, அதை தெளிவாக விளங்கிக்கோங்க. இது பக்கத்தில் நீளங்கள். ஸோ சின்ற புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ளே 8 வந்து எதிர்க்கிறார். ஸோ -8 தர அதுக்கான செங்குத்து நீளம் ஏக்கு கீழே வர்க்கமூலம் 3. திரும்ப இந்த இருக்கிற விஷயம் அதுக்குள்ளாலே போகுது, யோசிக்க தேவையில்லை. இந்த 9 அதுக்குள்ளாலே போகுது, அது விளைவு விஷயத்தான பிறகு பார்ப்போம். திரும்ப 4 வர்க்கமூலம் 3 பார்ப்போம். நான் எடுத்து அதே திசையில் இருக்கார் 4 வர்க்கமூலம் 3. அவர நீளத்தை பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற இவ்வளோ வந்து 2ஏ, அப்புறம் இந்த இருக்கிற கேப்பை போடணும். அப்போ இந்த இருக்கிற கேப் தான் அது. அப்போ அது வந்து 2ஏ சைன் 30. அப்போ சைன் 30 வந்து அரை. அப்போ 2ஏ சைன் 30ன்னா இந்த இருக்கிற நீளம் ஏ. அப்போ 2ஏயோட ஏ கூட்டினா அது 3ஏ நீளம் அறிக்க போகிறார் இதிலிருந்து, இந்த சின்ற புள்ளியிலேருந்து. அப்புறம் இந்த 4 யோசிக்க தேவையில்லை, இதை யோசிக்க தேவையில்லை. இந்த 2 பார்ப்போம். 2 வந்து நான் எடுத்ததுக்கு எதிர்க்கிறார். ஸோ -2 தர அவருக்கான செங்குத்து நீளமும் இது இவ்வளோ தான். ஸோ அது எனக்கு தெரியும். இந்த இருக்கிற ஏக்கு கீழே வர்க்கமூலம் 3 தான். அப்போ ஏக்கு கீழே வர்க்கமூலம் 3. அதுக்கப்புறம் இந்த 2 வந்து இப்படி போகிறார். அப்போ 2 வந்து எதிர்க்கிறார் -2 தர இந்த இருக்கிற விஷயம். அவருக்கான செங்குத்து நீளத்தை பார்த்தீங்கன்னா அது இந்த இருக்கிற நீளமாக தான் இருக்கு. இந்த இருக்கிற நேர்கோட்டுற இவ்வளோ நீளமும். ஸோ இந்த நீளமும் சமன். அப்போ அது 2 நீளமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏ வர்க்கமூலம் 3 2 மடங்கு தான் அது. அப்போ 2ஏக்கு கீழே வர்க்கமூலம் 3 அடிக்க போகிறார், அதுக்கான செங்குத்து நீளம். அவ்வளோதான் தாக்குற ஒட்டுமொத்த இண்டிவிஜுவல் விஷயங்கள். அது அவ்வளோ சர்வசமன் அடிக்க போகிறார் இந்த விளைவுள்ள திருப்பத்துக்கு. ஒரு பொருளில் நிறைய விஷயங்கள் தாக்கி
ஒரு விளைவில் இருக்காருன்னா எந்த புள்ளி பற்றிய திருப்பமும் அதில் விளைவில் பற்றிய திருப்பத்துக்கு சர்வசமன் அந்த தேற்றத்தை தான் பயன்படுத்துகிறோம். அப்போ இது இவ்வளோ சர்வசமன் அறிக்க போகிறார். இந்த 9 வந்து இந்த சீக்குலாலே போகிறார். அப்போ அவர் தேவையில்லை. இந்த 9 வர்க்க மூலம் 3 மட்டும் போகுது. அப்போ 9 வர்க்க மூலம் 3 நான் எடுத்து அதே திசையில் போகிறார் இடைஞ்சொலியில். திரும்ப அவர் தூரம் தான் அந்த சிஜி. அப்போ சிஜியை இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், சிஜியை காணலாம். ஸோ அவங்க அந்த எஃப்சியை வெட்டும் புள்ளியை காண சொல்லி கிடக்கு. அப்போ எஃப்சியை வெட்டும் புள்ளி இந்த ஜிஏ வந்து எஃப் இல்லாட்டி சியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் என்று சொல்லி சொன்னீங்கன்னா சரி, இதிலேருந்து சிஜியை கண்டு. இப்போ அது பிறகு விளைவுள் ஈனூடாக செல்ல வேண்டும் பண்ணினா அப்போ நம்ம இந்த விளைவில் இங்கே கொண்டு வரணும்டா, இந்த இருக்கிற எஃப்ன்ற புள்ளிக்குள்ளால் கொண்டு வரணும்டா. எஃப்ன்ற புள்ளிக்குள்ளால் கொண்டு வரணும்டா நம்ம என்ன செய்யணும், இதில் ஒரு குறிப்பிட்ட இணையை கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இணையை கொண்டு வந்து சேர்க்கணும். அப்போ ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் போடுங்க. அப்போ இந்த சீன்ற புள்ளி பற்றி திருப்பம் போடும்போது அதுதான் இந்த இருக்கிற பெருமதிக்கு சமன். அந்த திருப்பத்தோட அந்த இணையை கூட்டும்போது, அந்த இணையை எம்முன்னு எடுத்தீங்கன்னா அந்த இணையை கூட்டும்போது அது சர்வசமனம் வரப்போது. இப்போ இதில் திருப்பத்துக்கு ஏண்டா இதுதான் இப்போ விளைவில் விஷயமா அது. ஏண்டா நம்மள்கிட்ட தாக்குற ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ற விளைவில் விஷயம் இது இவ்வளோ அதுதான் நம்ம ஆல்ரெடி இந்த இருக்கிறதுக்கு சமன்னு எடுத்தோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு இணையை கொண்டு வந்து சேர்த்தா அதுதான் இந்த 9 வர்க்க மூலம் 3 தர அந்த சிஜின்ற நீளத்துக்கு சமன். அது நமக்கு ஆல்ரெடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் திருப்பத்துக்கு சமன். அதோட அந்த இணையை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். அந்த இணையை சேர்க்கிறது இப்போ இந்த ஈன்ற புள்ளி பற்றிய திருப்பத்துக்கு சமன் அறிக்க போகிறார். ஈன்ற புள்ளி பற்றிய விளைவில் உள்ள திருப்பத்துக்கு சமன் அறிக்க போகிறார். அப்போ இதை வந்து சரியாக சுருக்கி பாருங்கள். இப்போ இவ்வளோ தான் உங்களுக்கு காவிகளில் வந்து கேள்வி.